Hi friends, welcome to our channel. இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ட்ரிங்க் கேரட் மில்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேரட் மில்க் பண்ணுறதுக்காக நான் 2 கேரட்டை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய், தேவையான அளவுக்கு சர்க்கரை உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு பால் தேவை. பால் நல்லா கொதிக்க வச்சு லைட்டாக ஆறுனதும் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி அதை நான் நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணிடலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா போதும். கேரட் பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. கேரட்டில் நிறைய சத்து இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் கூட. இல்லை விட்டமின் ஏ, விட்டமின் கேலாம் இருக்குது. ஸோ இதை நம்ம ஒன்ஸ் இன் 2 days நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கெலாம் ஃப்ரெஷ் கேரட்ஸாக கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி அவங்க ஃப்ரெஷ் கேரட்ஸாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கேரட் மில்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கேரட்ஸ் ஒரு 2-3 மினிட்ஸாக பாயில் ஆகிட்டுருக்கு. போதும். இதோடு நம்ம இப்போது ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கேரட் எடுத்து கொஞ்சம் கூல் ஆகிறதுக்கு வச்சுடுவோம். கேரட் கூல் ஆகிற டைமில் நம்ம லைட்டாக ஏலக்காவை தட்டி அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் சீட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் நான் ஆல்மண்ட்ஸை லைட்டாக தட்டி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீல லைட்டாக ரோஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம், நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ கேரட் கூல் ஆகிடுச்சு. இதோடு நம்ம சுகர் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் சீட்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இப்போ நல்லா அரைச்சிட்டேன். இதில் நம்ம அந்த கூல் பண்ணி வச்சுருக்க மில்க்கை ஆட் பண்ணிக்கிறோம். மில்க் ஷேக் மாதிரி ரொம்ப பிளெண்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸ் மிக்ஸி ஆன் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ ஒரு கிளாஸில் நம்ம தட்டி வச்சுருக்க ஆல்மண்ட்ஸை சேர்த்துக்கிறோம். அதில் நம்ம இப்போ பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த கேரட் மில்க்கை ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இதோ நம்ம யம்மியான கேரட் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மர் டைமில் நீங்கள் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.